உடைச்சி சத்தம் எடுத்து பார்த்தா ஒரு ஆள் வீடியோ எடுத்தது. 2 பேர் கலச்சி கொத்துனாங்க மாட்டேன். வெட்டி கொல்லுவன் சொல்லி கொல்ல மிரட்டல் வந்திருந்தது. எங்கள் கொல்லுவன் சொன்னா கொல்லக்கூடிய ஆக்கள். மன்னாரில் 4 குடும்பத்தை வெட்ட துரத்தும் வாழ்வெட்டு கும்பல் என்கின்ற தலைப்பில் அண்மையிலே ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே ஒரு காணொளியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள், அவர்கள் ஒரு மாட்டை கட்டி வைத்து வெட்டி இருக்கின்றார்கள், அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது என்று இவர்கள் குற்றம் சுமத்திய தரப்பு சார்பாக தற்பொழுது சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொளி ஒன்றினை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். மன்னாரிலே 4 குடும்பத்தை துரத்தும் வாழ்வெட்டு கும்பல் என்கிற தலைப்பில் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதிலே நபர் ஒருவர் குழந்தையுடன் மன்னார் பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலே நின்று கொண்டு ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியின் அடிப்படையிலே அந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், நாங்கள் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஈச்சலவக்கை எனப்படுகின்ற பகுதியிலே விவசாயம் செய்து வருகின்றோம். அந்த பகுதியில் கட்டாக்காளி மாடுகளின் தொல்லை என்பது மிக அதிக அளவில் இருக்கின்றது. இது தொடர்பாக நான் உட்பட பலர் சேர்ந்து இந்த கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு கடிதங்களை வழங்கியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவர்களது மாட்டை யாரோ வெட்டி விட்டார்கள். ஆனால் நாங்கள் தான் வெட்டினோம் என்று 4 குடும்பத்தை வெட்டுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் ஈச்சலவக்கை பகுதியில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து அந்த ஊருக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது. அந்த குழுவிலே உங்களை என்ன செய்கின்றோம் பாருங்கள், உங்களை வெட்ட போகின்றோம் என்று கூறி அவர்கள் ஒரு ஆடியோவை அதிலே போட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் நாங்கள் இது தொடர்பாக அடம்பன் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தோம். ஆனால் அடம்பன் போலீசார் வரவில்லை. வன்னி மாவட்ட பிரதி பொலிசுமா அதிபர் காரியாலயத்திற்கும் இது தொடர்பாக தகவல் தெரிவித்திருந்தோம். அதற்கு பிறகு அவர்கள் அடம்பன் போலீசாருக்கு கூறியதாகவும் அடம்பன் போலீசார் அங்கு வந்ததாகவும் எங்களுக்கு அலைபேசியில் அழைப்படுத்ததாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த அலைபேசி அழைப்பும் எனக்கு வரவில்லை. நாங்கள் போனை ஓப் செய்யவும் இல்லை. ஆகவே எங்களை காப்பாற்றுங்கள் என்று 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மன்னார் பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலே வந்து நின்று அதிலே 4 குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தார். இந்த காணொலியை வெளியிட்ட போது உயிருக்கு போராடுகின்றார், அவரை காப்பாற்றி ஆக வேண்டும், தற்போது நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுக்கும் ஒரு பதட்டம் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரது காணொலியை மையப்படுத்தி அந்த காணொலியை வைத்து ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் அந்த காணொலியில் குற்றம் சாட்டப்படுகின்ற நபர்கள் சார்பாக என்னிடம் ஒருவர் பேசியிருந்தார். அதாவது நடந்த சம்பவம் என்ன என்பது தொடர்பாக உங்களுக்கும் தெரிய வேண்டும், இந்த காணொலியை பார்க்கின்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே இந்த யூடியூப் சேனலில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புக்குமான கருத்துக்களை கூறக்கூடிய வகையில் அவர்களது நியாயங்களை கூறக்கூடிய வகையிலான சந்தர்ப்பங்கள் இங்கு வழங்கப்படும். அதுதான் சரியான ஊடக அணுகுமுறையாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் குற்றம் சாட்டி, அதாவது எங்களை வெட்டுவார்கள் என்று வாட்ஸ்அப் குழுவிலே போட்டிருக்கின்றவர்கள் மாட்டின் உரிமையாளர்கள், அவர்களால் எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, யாரோ வெட்டிய மாட்டுக்காக எங்களை துரத்துகின்றார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்த அந்த நபர்கள் சார்பாக எங்களிடம் ஒருவர் பேசியிருந்தார். அப்போது அவர் கூறியிருந்தார், இவர்கள் கூறுவது அனைத்துமே பொய்யான விடயம், எங்களது மாட்டை இவர்கள் தான் வெட்டினார்கள், அவர்கள் 4 பேர் சகோதரங்கள், இவர்கள் ஒரு வீட்டுக்குள் எங்களது மாட்டை வைத்து கட்டி வைத்து 3 பேர் வெட்ட அதை ஒருவர் காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார். இது எங்களுக்கு ஆரம்பத்தில் யாரு வெட்டினார்கள் என்பது தெரியாது, அவர்கள் தான் வெட்டினார்களா என்று கூட தெரியாது. அதாவது மன்னார் பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலே போய் நின்றார்களே 4 குடும்பம், அவர்கள் வெட்டினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் எங்களிடம் வந்து கூறினார்கள், இவர்கள் தான் அந்த மாட்டை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், அதாவது அவர்களது தந்தையின் பெயரை சொல்லி அவரது மகன்கள் 3 மாட்டை வெட்டுகின்றார்கள், ஒருவர் அதனை காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார், பார்த்தோம் என்று அந்த சிறுவர்கள் கூறுகின்றார்கள். அதனை அவர்கள் காணொலியாகவும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள், அதாவது சிறுவர்கள் கூறியதை. அதே சிறுவர்கள் கூறிய தகவல் அடிப்படையில் அதன் பின்னணியில் தாங்கள் அடம்பன் போலீசில் ஒரு முறைப்பாடு கொடுத்ததாகவும் அதற்கமைய போலீசார் அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அது தவிர இணக்க சபைக்கு அந்த முறைப்பாட்டை மாற்றியதாகவும் கூறப்படுகின்றது. இது தவிர இன்னொரு தகவலும் கூறப்பட்டது, இவர்கள் அன்றைய தினம் இரவு போலீசாருக்கு அழைத்து கூறியிருக்கிறார்கள், இவ்வாறு எங்களுக்கு ஆபத்து என்று. போலீசார் அந்த பகுதிக்கு வந்ததாகவும் அப்போது அதே இடத்தில் வேறொரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்ததன் அடிப்படையில் அதற்காகத்தான் இவர்கள் அலைபேசியில் அழைப்படுத்திருக்கிறார்கள் என்று போலீசார் அந்த பிரச்சனையை சமரசம் செய்துவிட்டு திருப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. அவர்கள் தரப்பிலிருந்து பேசியவர்களில் ஒருவர் இந்த பொலிஸ் சம்பந்தப்பட்ட தகவலை கூறியிருந்தார். ஆகவே அந்த தரப்பிலிருந்து இந்த தகவல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதாவது எதிர்த்தரப்பின் கூற்றுப்படி காணொலி வெளியிட்ட அந்த நபரின்
குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் அந்த கூற்றுப்படி எங்களது மாட்டை இவர்கள் வெட்டி விட்டார்கள், அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது, நாங்கள் போலீஸ் முறைப்பாடு கொடுத்திருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு ஆடியோவை வாட்ஸ்அப் குழுவில் போட்டுவிட்டு ஒருவர் அழித்திருந்தார், கோவப்பட்டு ஆடியோவிலே அதிலே போட்டிருந்தார், அதற்கு பிறகாக அதை அழித்து விட்டார் என்று கூறப்படுகிறது. அந்த ஆடியோ கூட முழுமையாக அதை கேட்டிருக்க முடியாது, உடனே அழித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் இவ்வாறு தற்பொழுது நாடகம் ஆடுகின்றார்கள், இப்படி மாட்டை வெட்டி போட்டு இவர்களாக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இரண்டு தரப்பு கருத்துக்களும் இவையாக அமைந்திருக்கின்றது. அதுவரை ஏற்கனவே போலீஸ் நிலையத்திற்கு அருகிலே நின்று காணொலி வெளியிட்ட அந்த நபர் தொடர்பான காணொலியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு பிறகாக இவர்களது கருத்துக்கள் மற்றும் இவர்கள் வெளியிட்ட ஆதாரங்களை நீங்கள் பாருங்கள். இரண்டு தரப்பு விடயங்களையும் நீங்கள் ஆராயுங்கள். அது தவிர போலீசார் தொடர்பாக மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு எது சரியோ அதை செய்ய வேண்டும். இதிலே நான் கூற வருகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், வாயில்லாத ஒரு ஜீவனை கட்டி வைத்து வெட்டுவதால் எந்த பலனும் இல்லை, அது ஒரு மோசமான செயற்பாடு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஒரு மாட்டை வெட்டி விட்டார்கள் என்பதற்காக அவர்களை வெட்டப் போவதாக கூறுவதும் தவறான செயற்பாடு. இந்த இரண்டுமே ஒரு புலையான வேலை. ஒருவர் புலை செய்தால் அதற்கு எதிராக சட்டத்தை நாடுங்கள், சட்டம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதை தாண்டி யாருமே சட்டத்தை கையில் எடுப்பதையோ வன்முறையை கையில் எடுப்பதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள். பழிக்கு பழி என்று போவதால் பல குடும்பங்கள் நாசமாகி போயிருக்கின்றது. அதற்கு மன்னாரிலே பல உதாரணங்கள் இருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். கடை மாடு இருந்தது, ஆயிரம் காணிக்க அதான் களைச்சிட்டு வர சொன்னாங்க. நாங்க போக எல்லாம் உடைச்சி சத்தம் எடுத்து பார்த்தா ஒரு ஆள் வீடியோ எடுத்தது, 2 பேர் களைச்சி கொத்துனாங்க மாட்டை. யாரு யாரு வேற என்ன மகன் என்ன பேரே தெரியாது, ஆக்களே தெரியும். எத்தனை பேர்? 3 பேர். என்ன ஒரு ஆள் வீடியோ எடுத்தது, ஒரு ஆள் வீடியோ எடுத்து போன்ல. நீங்க இதை கண்ணால கண்டீங்க? வணக்கம். வணக்கம். நான் இப்போ மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நான் இப்போ ஈச்சலோக்கையில இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இப்படி எங்களோட ஊரில் வந்து கட்டாக்காளி மாடுகளால் வந்து நிறைய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் கட்டாக்காளி மாடுகள் எல்லா அளவுலையும் வந்து தோட்டங்களை சாப்பிடுறது. அப்போ விவசாயிகளால் நிம்மதியாக விவசாயம் செய்யலாமல் இருக்குது. வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்கிற விவசாயிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இது சம்மந்தமாக அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் புகார்கள் அளித்திருந்தாங்க. எதுவுமே நடக்கல. இப்போ கிட்டடியில் 2-3 நாளுக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னு சொன்னால், திடீரெண்டா போல் யாரையோ மாட்டை யாரோ வெட்டிட்டாங்களான்னு போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தது. நாங்கள் தான் வெட்டினு சொல்லியிருக்குதாமண்டு, நாங்கள் தான் வெட்டினதாமண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாமண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடம்பன் போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க அங்கே பதிவுகள் எல்லாம் எடுத்துக்கணுங்க. 2 பக்கமும் முறைப்பாடெல்லாம் எடுத்துட்டு 25ஆம் தேதி இணக்க சபைக்கு போங்கன்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு நாங்கள் வீட்டை போனதுக்கு பிறகு பார்த்தா, எங்களோட ஈச்சலவக்க கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வாய்ஸ் வந்துருக்குது. வெட்டி கொல்லுவன்னு சொல்லி கொலை மிரட்டல் வந்திருந்தது, எங்களுக்கு தான் வந்திருந்தது. அப்போ நான் அதை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ போலீஸருக்கு 107க்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன், நாங்கள் இப்போ எங்களுக்கு உயிராபத்து இருக்குது, எங்களுக்கு உயிராபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அடம்பன் போலீஸ் வந்து மிகவும் அலட்சியமான முறையில் இரவு முழுக்க வரையில்லை. நாங்கள் இரவு முழுக்க உயிரை கையில் பிடிச்சிக்கண்டு குழந்தைகள், பச்சை குழந்தைகள் எல்லாத்தையும் இங்கே பாருங்க. இந்த ஒரு குழந்தை இருக்குது, அங்கே இன்னொரு குழந்தை, 8 சின்ன பிள்ளைகள், 10 வயசுக்கு குறைஞ்ச 8 சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு 4 குடும்பம் பயத்தில் இருந்தாங்க.